அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அறிவை விரிவு செய் என்னும் தலைப்பில் புதியதாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்துள்ளேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய பாடல் வரியிலிருந்து, எங்கும் பாரடா, இப்புவி மக்களை பாரடா, உனது மானிட பரப்பை பாரடா, உன்னுடன் பிறந்த பட்டாளம் என் குலம் என்றுனே தன்னிடம் ஊட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைத்துக்கொள், உன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு, பிரிவில்லை எங்கும் பேதமில்லை, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் புகழ்வேன், உடைமை மக்களுக்கு பொது புவியை நடத்து, பொதுவில் நடத்து, வானை போல மக்களை தாவும் வெள்ளை என்பால், இதனை குள்ள மனிதர்களுக்கு கூறடா தோழனே என்ற புரட்சி கவிஞரின் வரிகளோடு அந்த அறிவை விரிவு செய் என்னும் தலைப்பில் இந்த சேனல் புதிதாக இன்று முதல் ஆரம்பித்துள்ளேன். உங்களுடைய ஆதரவுடன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த சேனலுடைய முக்கிய நோக்கமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 51A(h) அறிவியல் மனப்பான்மை வளர்க்க வேண்டும், மனித நேயத்தை வளர்க்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் சமூக நீதி, பகுத்தறிவு, ஜாதி மதம் கடந்து மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய அடிப்படையில் இந்த யூடியூப் சேனல் செயல்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, நம்முடைய முக்கிய நோக்கமாக அறிவை பகுத்தறிவை வளர்ப்பது என்பதுதான் இந்த சேனலின் முக்கிய நோக்கம். சாதாரணமாக ஒரு மனிதரிடம் உங்களுக்கு சொத்து இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் இருக்கு இல்லை என்று சொல்லுவார். சொந்த வீடு இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இருக்கு இல்லை என்று சொல்லுவார். அறிவு இருக்கிறது என்று கேட்டால் உடனே கோபம் வந்துவிடும். ஏன் என்றால் எல்லா மனிதர்களும் தான் அறிவாளியாகத்தான் இருக்க விரும்புவார்கள். யாருமே முட்டாளாக இருக்க விரும்ப மாட்டார்கள். ஆனால் எல்லோரும் முட்டாளும் இல்லை, எல்லோரும் அறிவாளியும் இல்லை. தெரிஞ்ச விஷயத்தில் அறிவாளியாக இருக்கிறார்கள், தெரியாத விஷயத்தில் முட்டாளாகத்தான் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் சாதாரண ஒரு மனிதன் ரோட்டிலே நடந்து செல்லும்போது ஒரு மாட்டு சாணத்தை மிதித்து விட்டால் என்ன செய்வார் என்று பார்த்தால், மிதித்தவுடன் சுற்றி யாரையாவது நம்மை பார்த்து விட்டார்களா என்று பார்ப்பார். இல்லை என்றால் உடனே பக்கத்தில் எங்கேயாவது தண்ணி இருக்கிறதா காலை கழுவும் அப்படின்னு பார்ப்பார். தண்ணி இல்லை அப்படின்னா காலை கல்லுலையோ இல்லை மண்ணுலையோ தேய்ச்சி அந்த இதை சுத்தம் செய்வார். சுத்தம் செய்து தன்னுடைய பயணத்தை தொடருவார். அவரை மறுபடியும் நம்ம வீட்டுக்குள் கூட்டு வந்து வீட்டுக்குள்ளே வருவதற்கு முன் தண்ணி கொடுத்து மூஞ்சி கை காலெலாம் கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதே சாணத்தை பிடிச்சி 2 அரும்புல சொருவி பொட்டை வச்சு விழுந்து கும்பிடுங்க அப்படின்னா கும்பிடுவார். ஒரு பக்திமான் கும்பிடுவார். மறுபடியும் அவரை வீட்டுக்குள்ளே கூட்டு வந்து சாப்பாட்டுக்காக உட்கார வச்சு இலையை போட்டு சோறுக்கு பதிலாக அதே சாணத்தை அள்ளி வச்சோம்னா நம்மளை என்ன நினைப்பார்? நம்மளை என்ன மடைன்னு நினச்சானா, எல்லாம் வந்தால் முட்டாளா, சாணியை போய் திங்க சொல்கிறானே அப்படின்னு அறிவு வேலை செய்யும். இங்கே சம்பவம் 3 சம்பவம் பார்த்தீங்கன்னா, அதாவது ரோட்டில் நடந்து போகும்போது சாணத்தை மிதிச்சார், ஐயோ சாணியை மிதிச்சிட்டோம்னு அறிவு வேலை செஞ்சுது. அதே அவரை சாப்பிட்றதுக்கு உட்கார வச்சு இலையை போட்டு சோறுக்கு பதிலாக சாணத்தை வச்சோடனே ஐயோ சாணத்தை போய் திங்க சொல்லுதானே அப்படின்னு அறிவு வேலை செஞ்சுது. ஆனால் அதே சாணியை பிடிச்சி 2 அரும்புல சொருவி பொட்டை வச்சு விழுந்து கும்பிடுன்னு சொல்லும்போது ஒரு பக்திமானுக்கு அந்த சாணியை போய் கும்பிட சொல்லுதானேங்கிற அந்த அறிவு வேலை செய்யலை. அதனால தான் பெரியார் சொன்னார், பக்தி வந்தால் புத்தி போகும், புத்தி வந்தால் பக்தி போகும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அறிவை நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அப்போ பெரியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அறிவை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதுவும் பகுத்தறிவை பயன்படுத்துங்க. உங்கள் அறிவை நீங்கள் ஒரு சிறிய செட்டுக்குள்ளே பூட்டி வைக்காதீங்க. தங்கு தடையின்றி, அதாவது ஜாதி மதம் மொழி நாடு எல்லாம் கடந்து உங்கள் அறிவை பயன்படுத்துங்க அப்படிங்கிறது தான் பாரதிதாசன் அவர் அறிவை விரிவு செய் அப்படிங்கிற அந்த பாடலை சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் நம்ம அந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். முதன்மையாக அறிவை பரப்புவது தான் நம்மளுடைய தலையாய கடமையாக இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய பேராதரவை தந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கண்டு கழிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.